வணக்கங்க. நான் அன்றைக்கி வெள்ளை சுண்டல் தொக்கு சேர்ப்பறேன். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருவோம். கடுகு வெடித்ததும் பெருங்காய பவுடர் சேர்த்துருவோம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். வதக்கி விட்டுருவோம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே தட்டி வதக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். வதக்கி விட்டுருவோம். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுவோம். சுண்டல் அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுவோம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுத உள்ளே ஊற்றிடுவோம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சாப்பாடோட பரிமாறிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.